சொல்லிட்டு யார் பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்ற வார்த்தைனா நல்ல போராட்டம் போராடு. என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை நீ போராடு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்லா இங்க கவனிங்க. அதாவது இவ இயேசுவை கருத்தரித்திருக்கிறார். அதாவது இயேசுவை கருத்தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? நீங்க ஒரு பெரிய வேலைக்கு பக்கத்தில் கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க பெரிய வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அநேகரை விடுதலை ஆக்குறதுக்காக நீங்க பெரிய வேலைக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த உலகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதையும் சொல்லுங்க. உலகம் உங்களுக்கு அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. நல்லா செய்யுமா ஓடுமா அப்படின்னு உலகமும் சப்போர்ட் பண்ணாது. ஒரு சில நேரம் சரீரமே சப்போர்ட் பண்ணாது. ஆமா, நல்லா உற்சாகமா சொல்லுங்க. ஆமா, என் சரீரமே என்ன செய்யாது? நிச்சயமா சப்போர்ட் பண்ணாதுமா. போ எந்திரி ஊழியம் பண்ண அப்படியெல்லாம் சொல்லாது. ஒன்று நேரம் படுத்துக்கன்னு தான் சொல்லு. ஜபத்துக்கு எந்திரின்னு சொல்லுங்க, சரீரம் சொல்லு. இல்லை படுத்துக்கன்னு தான் சொல்லு. அப்போ நம்ம சரீரம் சப்போர்ட் பண்ணாது, குடும்பம் சப்போர்ட் பண்ணாது, உலகம் சப்போர்ட் பண்ணாது, சூழ்நிலைகள் சப்போர்ட் பண்ணாது. இந்த ரோடு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதாமா? நினைச்ச உடனே மறக்கு இந்த ரோடு எவ்வளவு டிராஃபிக்கு. இந்த ரோடு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா? அடிச்சு புடிச்சு வர வேண்டியதா கிடையாது. எதுக்கு சொல்றடா? ஒரு நாள் சப்போர்ட் பண்ணாது. இந்த இடத்துல நீ போராடுற பாரியா, அதுதான் நல்ல போராட்டம். நல்ல கறந்தட்டு இல்ல, போகணும், வரணும், உட்காரணும், ஆமா, ஜெபிக்கணும், ஆராதிக்கணும்னு சொல்லி நீ ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிற பாத்தியா, அதுதான் நல்ல போராட்டம். அதுக்கு பேர் என்னன்னா விடாமுயற்சி. சொல்லுமா?